ஃபஸ்ட்டு கேப்டன் படம் நல்லா இருந்ததுண்ணா. படம் செம்மையாக இருந்ததுண்ணா. முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க. முன்னாடி பார்த்ததில்ல. ஏன்னா அந்த காலத்துலேயே வந்து டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாருமே அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படங்கள். ஸோ அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்ததுண்ணா. படம் செம்மையாக இருந்தது. கேப்டனோட என்ட்ரி 35 நிமிஷம் கழிச்சு வந்துருக்காரு. ஆனால் அதெல்லாம் 35 நிமிஷம் வந்து ஃபீல் பண்ணோம். ஆனால் அது ஃபஸ்ட்டு ஃபைட்டை அழக விட்டார். போலீஸ் ஸ்டேஷனை அழக விட்டார். செம்மையாக இருந்ததுண்ணா. படம் நல்லா இருந்ததுண்ணா. வசனம் சூப்பரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபைட்டு செம்ம. இந்த இவரோட வசனத்தை அடிச்சுக்க எந்த ஹீரோவுக்கு சொடுக்கு போட்டு சொல்கிறேன், எந்த ஹீரோவுக்கு இதே கிடையாதுண்ணா. தேங்க்ஸ். அந்த டயலாக்ஸ் எல்லாமே இந்திய காலகட்டத்துக்கும் பொருந்தும். ஆமாம், இந்த காலம் இல்லை, இன்னும் 100 வருஷம் போந்தோம். நம்ம இந்தியா திருந்தாது. இதே தான் சொல்லுவாங்க. நல்லா இதுவே அபூர்வம். ஆனால் நல்லவங்க இருக்க விட மாட்டாங்க. எப்பவுமே கெட்டவங்க வருவாங்க. இன்னும் 100 வருஷம்னாலும் இந்தியா அப்படியே இருக்க போகுது. இதே வசனம் 100 வருஷம் கழிச்சுட்டாலும் இதே வசனம் பொருந்தும். ஓகே. இப்போ வந்து என்னன்னா முக்கியமான இதுவே வந்து குற்றவாளிகள் உருவாக்கப்படுறாங்க. ஆமாம். அது இன்னைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, குற்றவாளிகள் உருவாக்கப்படுறாங்கன்னா ஏன்னா ஒவ்வொருத்தங்க இயலாமை, அவங்களுக்கு சம்பாதிக்க வழி இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அது கேட்டு தான் பண்ணுவாங்க. கடைசியில் அவங்க மாட்டிக்கவங்க வந்தால் இவங்களை இப்போ வீரபத்திரம் போட்டு தந்தாங்க. அது உண்மையாக என்ன நடந்தது? அப்படியே நடந்தது. நிஜத்துலையும் அப்படியே இப்போ 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நிஜத்துலையும் அப்படியே நடந்தது. அப்பயே உண்மையாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டை பற்றி. அது எல்லாம் உண்மை தானே. ஆனால் இது சொல்கிறதுக்கு ஒரே துணிச்சல் கேப்டன் விட்டால் ஆளே கிடையாது. அந்த காலகட்டத்தில் யாருமே அந்த காலகட்டம் இல்லை, இந்த காலகட்டத்தில் யாருமே நடிக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. அவங்க ஹீரோ இது போய் சூப்பராக இருந்தது. இது வந்து 90s வந்து மிகப்பெரிய ஹிட் படம். இந்த தடவை அப்படியே பார்க்கும்போது 90s விஜயகாந்த் எப்படி இருந்திருப்பாரோ அதெல்லாம் அப்படியே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஃபுல்லாகவே தெரிஞ்சது. ஸோ மோரலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து விஜயகாந்தோடைய வசனம் தூள் படிக்கிற மாதிரியும், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காட்சியும், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டும், அதே மாதிரி வீரபத்ரன் இருக்கிற கேரக்டரும், ஸோ விஜயகாந்தோடைய கம்ப்ளீட் 90s எஃபெக்டை ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபுல்லாகவே அந்த டைமில் விஜயகாந்த் எந்த லெவலுக்கு வந்து சினிமாவில் பயங்கரமாக இருந்திருக்காரு, எந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஸ்கில் இருக்குன்னு எல்லாமே இதில் தெரிஞ்சுது. ஸோ மோரலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு படம். ஏன்னா இது அவரோட 100th ஃபிலிமு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சரியான ஃபைட்டு, சரியான பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தார். ஆமாம், மோரலஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டைலாக்ஸ் தான் ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள் ஓரியன்டு பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் தான் ஆஸ் யூஷுவல். ஸோ இது அதனால தான் ஒரு புரட்சி கலைஞர்னு பேர் வச்சாங்க. புரட்சிகரமான வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி கலந்த மாதிரியே ஃபுல்லாக இருந்ததுனால நல்ல பயங்கரமான டைலாக்ஸ் எல்லாமே இருந்தது. ஆமாம், ஆஸ் யூஷுவல் அவருடைய ஐடியாலஜிக்கல் பிரின்சிபல் படி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மோரலஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி சம்மந்தப்பட்டது. அவருடைய எல்லாமே மக்கள் ஓரியன்டு தான். ஏன்னா அவர் எப்படி இருந்துக்கோ அவங்க தெரியும். ஸோ அதனால் வசனங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும், பிரமாதம். இல்லை, இப்போ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அது வந்து புஷ்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்மர கடத்தல், இது வந்து சந்தன கடத்தல். இட்ஸ் ரெஃபரன்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 90s சந்தன கடத்தல் வீரப்பனுடைய ரெஃபரன்ஸை வச்சு தான் இந்த படம் எடுத்தது. இல்லை, பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலாக அப்படியே 90s எப்படி விஜயகாந்த் இருந்ததோ அப்படியே பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு நீங்கள் 90s பார்த்தீங்கன்னா அந்த நேச்சர் எப்படி இருந்தது, ப்ளஸ் வந்து அந்த காடு, அப்புறம் அந்த அருவியில் எப்படி வாட்டர்லாம், அந்த 90s ரிவர்பரேஷன் பக்காவாக இருந்தது. ஸோ 90s அப்படியே வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண மாதிரி இந்த படத்தில் இந்த படம் ஆஸ் யூஷுவல் காமிச்சிருந்தோம். சாங்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. ஆட்டமாக பேரோட்டமாக சாங்ஸ் எல்லாம் என்ன சொல்ற எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸு. அதுவும் இப்போ வந்து நல்லா இருந்தது பார்க்குறேன். தேங்க்யூ. அதுதான் நான் சின்ன வயசில் ஒரு 5-6 வயசில் பார்த்த படம் திருப்பியும் ஒரு 35 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. 4K தொழில்நுட்பத்தில் இந்த படம் அப்படியே இப்போ பார்த்த மாதிரியே இருக்குது. ஏதோ பழைய படம் பார்க்குற மாதிரி ஃபீலிங்கே இல்லை. இப்போ இல்லை, இன்றைக்கி ரிலீஸ் ஆகி லேட்டஸ்ட் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் போய் லியத் அலிகான் வசனம் ஒவ்வொரும் அப்படியே அனல் பறக்கும். தேட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீனே எரியிற மாரி இருக்கும் ஒவ்வொரு வசனமும். லியத் அலிகான் வசனமே சூப்பராக தான் இருக்கும். அவர் படம் எடுத்த ஏழை ஜாதி, பூந்தோட்ட காவல்காரன், அப்புறம் இந்த படம் எல்லாமே கேப்டனுக்காகவே எழுதியிருப்பார். வசனம் இல்லாமல் தீ பொறிக்குது. அதுதான் வேற லெவல். அந்த லெக் ஷாட்லாம் அவர் அச்சிக்க ஆளே இல்லை. பேக் ஷாட்டு, கிக்கு, அந்த லெக்கு ஃபைட்டு கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். இப்போ வராங்க ரோப்பு கட்டி அதை கட்டி இழுக்கிறாங்க இறக்குறாங்க. அப்போல்லாம்
எதுவுமே இல்லாத காலத்திலே அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்காரு கேப்டன், அவ்வளோ கஷ்டப்பட்டு. அவர் அந்த கஷ்டத்தெலாம் போய் படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்போ வர படத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடும் இந்த கேப்டன் பிரபாகரன். ஏன்னா இதுல முக்கியமான கருத்து வந்து குற்றவாளிகள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுறாங்க. ஆமாம், அதுதான் அப்போ. அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இவங்க அப்போ அரசியல்வாதியால் தான் குற்றவாளி உருவாக்குறாங்கன்ட்டு அதில் படத்தில் சொல்கிறாங்க. அது உண்மை தானே. அது அப்போவே ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு பயப்படாமல் படம் எடுத்த ஒரே ஆள் கேப்டன் தான். கேப்டனை தவிர யாருமே எடுக்க முடியாது. இன்னைக்கு இது மாறலன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கும் அது அப்படியே தான் தொடர்ந்துட்டு தானே இருக்குது. எங்கே மாறிச்சு? அரசியல்வாதியும் ஊழல் பண்ணுறதையும் விடலை. அதை தான் கேப்டன் தோல் உரிச்சு காட்டுறாரு. அரசியல்னாவே ஊழல் தானே. இப்போ கூட அந்த மாதிரி படம் எடுக்க முடியாது யாராலையும். ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி பாத்துறீங்களா? நானே பார்த்து நிறைய வாட்டி. அவருக்கு பிடிக்கும், அவர் மேலே ஒரு மரியாதை. பட் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ. அந்த காலத்துல அப்படி ஒரு டெக்னிக்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதான் இப்போ யாரும் எடுக்க முடியாது அந்த மாதிரிலாம். எதாத்திரமா ஒரு செட்டு எல்லாம் பயங்கரமாக இருக்குது. தேங்க்யூ. கேப்டன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஒரு எமோஷனலாக இருக்குது. சூப்பர். கேப்டன் வந்து திரையில பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? படங்கள் புஷ்பா மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது இல்லை பழைய படம் பார்க்கறது வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் வந்தது பெரிய விஷயம். அதுவும் கேப்டனோட டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பக்காவாக இருக்கு படம். அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டமா டெக்னிக் ஆமாம், பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? டெக்னிக்கலாக அப்பயே இப்போ இருக்கிறத விட அப்பயே நல்லா யோசிச்சு எடுத்துருக்காங்க. கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க படத்தை. அது இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற விட அப்போ நல்லா அந்த மாதிரி யோசிச்சு எடுத்துருக்காங்க படம். புஷ்பா பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷனலா இருக்கு. அப்படிலாம் இல்லை, அந்த படம் நான் பார்க்கல. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் பார்த்ததில்லை, நான் சின்ன வயசுலேருந்து இந்த படம் பார்த்ததில்லை. இந்த படம் இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கு படம். சூப்பராக சார், பக்கா சார். இப்படி புது படம் பார்க்க இப்போ புதுசாக பார்த்த மாதிரி இருக்குது சார். வேறு மாதிரி ஸ்க்ரீன் சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவல். தேங்க்யூ சார். கேப்டன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஐயோ, சவுண்டு ஃபுல்லாகவே திருக்கி விட்டு தான் சார். லாஸ்ட் வரைக்கும் எண்ட் வரைக்கும் சவுண்டு தான் சார். கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு கேப்டனோட சவுண்டு தான் சார். வசனம் எல்லாமே பக்கா சார். அந்த காலத்துல அவ்வளவு ட்ரெயின் ஃபைட்லாம் அவ்வளவு இதுவா பண்ணிருக்கும்போது இல்லை சார், இப்போ அது அப்போ பார்த்ததை விட இப்போ சவுண்ட் எஃபெக்டோட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, பக்கா இருக்குது சார். சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குது சார். அன்னைக்கு பேசின வசனங்கள் இன்னைக்கும் வந்து அதான் இல்லை, ஒரு சீனு கை தட்டுறாங்க சார். ஒரு ஸ்கின்னுக்கு அப்படியே கை தட்டுறாங்க. இப்போ கூட எப்படி சொல்கிறது, இப்போ வர ஜென்ரேஷன் பார்க்கலாம். இப்போது பார்த்தா அவங்களுக்கு தெரியுது அவரை பற்றி. கேப்டன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு? சார் மிஸ் பண்ணுறது ஒரு ஃபீல் இருக்குது சார். இன்றைக்கி எனக்கு 48 வயசு. அன்னைக்கு பார்த்த விஜயகாந்த் இன்றைக்கி மறுபடியும் நாங்கள் பார்க்குறோன்னா அதை விட இந்த டிஜிட்டல் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பழைய நினைவுகள் தான் அதிகமாக வருது. இந்த படம் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த படம் ஹிட்டு தான். இது மாதிரி படம் மறுபடியும் வராது, எடுக்கவும் முடியாது. ஏன்னா இதில் வர ட்ரெயின் சீனு, ஃபைட் சீனு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்குள்ள அன்னைக்கே பண்ணியாச்சு. இந்த படத்தை இன்னும் 100 வருஷம் கழிச்சாலும் மக்கள் பார்க்கணும், மனிதர்கள் பார்க்கணும். டைலாக்லாம் கேட்கும்போது இன்னைக்கும் அது கேட்குற மாரி பார்க்குற மாரி. அதுதான் நான் சொல்கிறேனே, மறுபடியும் சொல்லுவேன், இந்த படத்தை விஜயகாந்தால் மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. மீண்டும் அவர் பிறந்தவளம் மட்டும்தான் முடியும். டு சி விஜயகாந்த் அகெயின். ஸோ நல்லா இருந்தது. ஏன்னா நீங்கள் வந்து அன்னைக்கு இருக்கிற டைலாக்ஸ் எல்லாமே இந்த காலத்துக்கு ரொம்ப ரெலவெண்ட். இன்றைக்கும் வந்து அதே நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல். ஸோ த டைலாக்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். அதே ஃபீல் தான் இருந்தது. ஸோ அவர் ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் டெக்னிக்கலிட்டிஸ் இல்லாமல் இல்லைங்க, அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில். ஒரு சிஜிஐ, அதான் என் டாட்டருக்கு சொல்லியிருந்தேன், ஒரு சிஜிஐ ஒரு விஎஃப்எக்ஸ் எல்லாமே இவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ தியேட்டரில் வந்து பார்த்தது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா விஜயகாந்த்னாலே அதோட அந்த ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே. நான் விஜயகாந்துக்காக தான் வந்தேன். ஸோ அதனால் ஹாப்பி. ஓகே, பேச வராதானே. படம் படம் நல்லா தான் இருக்கு. நான் 100 வாட்டி மேலே பார்த்துட்டாங்க. 100 வாட்டி பார்த்து திருப்பி வந்து பார்த்துருக்கேன். பார்க்கணுன்றது. அவன் நண்பர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தார் படம் பார்க்குறதுக்காக. அவர் வந்து கேப்டன் பிரபாகரனுடைய ரொம்ப ஃபேன், விஜயகாந்தோட ஃபேன். அதுக்காக தான் வந்தோம். நீங்கள் வந்து படம் பார்த்தீங்க. படம் பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு டைலாக்ஸ் எல்லாமே இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அன்னைக்கு பொருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் அந்த டைலாக்லாம் பொருந்துச்சு சார். எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, போலீஸ் எல்லாரையும் வச்சு கிழியும் கிழிச்சிட்டாங்க. இந்த மாதிரி படம்லாம் இப்போ எடுக்கணும் டேரக்டர்ஸ். இந்த மாதிரிலாம் யாரும் இப்போ வர படம்லாம் வரமாட்டேது. இப்போ வர படம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது படம். டெக்னிக்கலிட்டிஸ்னு பார்க்கும்போது அந்த டெக்னிக்கலிட்டிஸ் எல்லாமே ஃபைட் சீக்வன்ஸ். அப்போல்லாம் ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு, டெக்னிக்கல் அப்பயும் நல்லா தான் இருக்குது. பட் அந்த டிடிஎஸ் எஃபெக்ட் அப்போ கிடையாது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அப்பயும் இப்போ பாட்டு கேட்கும் போதெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்பயும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா ஹேட்ஸ் ஆஃப் செல்வமணி சார், டேரக்டர் செல்வமணி சார் சூப்பராக எடுத்திருக்காரு படத்தை. ஏன்னா இது புஷ்பாவோட பார்க்கும்போது அந்த மாதிரி
வந்து அந்த காலத்துலேயே அவங்க திங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், புஷ்பா இப்போ வந்து புஷ்பாலாம் குப்பை சார், அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. இது என்ன மாதிரி டைலாக்ஸு, நாட்டுக்கு தேவையானது. புஷ்பா வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், இது வந்து கண்டென்ட் உள்ள ஃபிலிம், நாட்டுக்கு தேவையானது. புஷ்பாலாம் அது கூட கம்பேர் பண்ணாதீங்க. புஷ்பாலாம் ஒஸ்ட்டு. அப்போது எந்த டேரக்டர் பெஸ்ட்டு, விக்ரமன் சார் இருக்கட்டும், ஆர்கே செல்வமணியாக இருக்கட்டும், விக்ரமன் சார், அப்புறம் வாசு, கேஎஸ் ரவிக்குமார், அந்த மாதிரி டேரக்டர்லாம் இப்போ யாருமே கிடையாது. ஆனால் இதில் முக்கியமான இது வந்து என்னென்னா குற்றவாளிகள் உருவாக்கப்படுறாங்க. ஆமாம் ஆமாம், அது இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் சார் இருக்குது, இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அன்னைக்கு இந்த படம் பொருந்துச்சான்றது தெரியல. அப்போவே அவ்வளோ பாலிடிக்ஸ் இருந்தது. அப்போ சமூக வலைத்தளங்கள் இல்லாதால அதிகமாக தெரியப்படாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்கிறதால அதிகமாக தெரியுது. இன்றைக்கி தான் இந்த படம் மக்களுக்கு போய் பொருந்தும். கேப்டன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது சார், செமையாக இருந்தது. சான்ஸே இல்லை. இப்போலாம் இந்த மாதிரி படம் வரதில்லை. இந்த மாதிரி அடிக்கடி கேப்டன் படம்லாம் ரிலீஸ் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து கேப்டனோட ரொம்ப தீவிர ரசிகன். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து தீவிர ரசிகனாக இருக்கேன் நான். இவர் என்னோட நண்பர் வந்து ராஜு. இவர் வந்து தீவிர கேப்டன் ரசிகர். ஸோ இவரால் தான் நானும் ரசிக்கினேன். நான் பார்த்த கேப்டனோட ஃபஸ்ட்டு படமே தியேட்டரில் கேப்டன் பிரபாகரன் தான். ஸோ அதுலேருந்து அவரோட படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அவரோட நல்ல செயல்களெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து நான் அவரோட தீவிர ரசிகன் ஆகிட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எங்கே பார்த்தேன்னா இந்த படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா காசி தேட்டரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தலைவர் படத்தை வந்து இப்போ இந்த இதில் வந்து கமலா தேட்டரில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக எதிர்பார்க்கல அந்த ஒரு எனர்ஜி இந்த கேப்டன் அந்த உருவத்தில் அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ரொம்ப டயலாக்ஸ் எல்லாமே இன்றைய காலகட்டத்துக்கு பொருந்தும் மாரி ஒரு டயலாக். ஐயோ அது அனல் பறக்குமான சரியான வசனங்க. இப்போதைய அரசியல் சூழ்நிலைக்கு இது வந்து பொருத்தமாக தான் இருக்குது. வசனம் எழுதின லியாகத் அலி கான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த டைலாக் சொல்லணும், சும்மா பவரான டைலாக் ஒன்று லியாகத் அலி கான் சார் பண்ணியிருக்கிறது. விஜயகாந்த் அவரும் நல்லபடியாக அதெல்லாம் கண்டினியூவாக நல்ல ஒரு லென்த்தாக பேசி ஆக்ட் பண்ணியிருப்பார். அதுவும் மறக்க முடியாது, எந்த ஒரு நேரத்தில் அந்த இதை மறக்க முடியாது. இந்த காலகட்டத்துலேயும் அரசியல் இப்படி இருக்குது. இந்த காலகட்டத்தில் அது பொருந்தும், நல்லபடியாக அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பொருந்தும். அரசியல் இப்படி இருந்து இந்த மாதிரி தைரியமாக ஒரு ஹீரோ பண்ணியிருக்காரு, தைரியமாக நடிக்கிறாருன்னா இந்த இந்த காலத்தில் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கேப்டனை பற்றி எப்படிலாம் நடிச்சிருக்காரு, அவர் மக்களுக்கெல்லாம் எப்படி உதவி பண்ண. இன்னும் இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே அவரு ஃபாலோ பண்ண. அடுத்த எம்ஜிஆர் எப்படி இவர் ஃபாலோ பண்ணாரோ இவரை வந்து மக்கள் எல்லாருமே சின்ன பசங்க எல்லாமே யங்கர்ஸ்லாம் இவரோட மக்களுக்கு சேவை செய்கிறத என்னத்தை உதவினோ எல்லாமே அதை அப்படியே அந்த பிள்ளைகளை கடைப்பிடிக்கணும். முக்கிய கருத்து குற்றவாளிகள் இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் இருக்குன்னு கண்டிப்பாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குது, சூழல் இருக்குது. இதை 34 வருஷம் கழித்து நாங்கள் மறுபடியும் அந்த கேப்டன் பார்க்குறத என்னோட பழைய பள்ளி நண்பர் இவர். 34 வருஷம் இந்த சூழ்நிலையும் நாங்கள் வந்து இந்த தேட்டரில் வந்து படம் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இருக்கு. யாருமே சும்மா நான் நேர்மையாக நேராக ஒருத்தன் இருந்துட்டு ஒருத்தன் நேருக்கு நேரம் இருந்தால் எவனே அடிச்சிக்க மாட்டானுங்க. அப்படி ஒருத்தன் தைரியமாக ஒருத்தன் இவ்வளோ இதில் அடிக்கிறான்னா பேக்ரவுண்டு கண்டிப்பாக யாராவது இருக்கும். ஸோ வந்து இந்த காலத்தில் அந்த அரசியல் அந்த குற்றமும் இன்றைக்கும் இருக்குது, அது இல்லாமல் கிடையாது. யாருமே வந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் தைரியம் இல்லாமல் இந்த மாதிரி தப்பான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. மக்களுக்கு ப்ராப்ளம் பண்ண ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அது இல்லாமல் பண்ண முடியாது. இது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிறது இந்த அரசியல்லையும் சரி எல்லாத்துலேயும் இருக்குது. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தர் பேக்ரவுண்ட் இல்லாமல் யாரோட சப்போர்ட், அது அரசியல்வாதிகள் சரிங்களா இல்லை வேறு ரவுடிகளோட சில எந்த ஒரு இதுலேருந்து பேக்ரவுண்டில் சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. இது கண்டிப்பாக ஆள் இருக்கிறது தான் இந்த மாதிரி தவறுகளாக அரசியலிலையும் எல்லாருமே செய்கிறாங்க. இது இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு நினைக்கிறாங்கன்னா அதுதான் அது நம்ம கேப்டன் மாதிரி எல்லாருமே மக்களுக்கு சேவத்துன்னு எல்லாருமே ஃபாலோ பண்ணி இளைஞரும் சரி மற்ற மக்களும் சரி அவர் ஃபாலோ பண்ணி இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி.